நாகமணி பழிவாங்கலின் தொடக்கம். யமுனா தன் கணவன் ஹரியிடம் சென்று கார்த்திக்கின் விருப்பத்தை பற்றி கூறினாள். நம் மகன் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், அவளையே திருமணம் செய்ய விரும்புகிறான் என்றாள். ஆனால் ஹரி அதை கேட்டு கடும் கோபமடைந்தார். சாதாரண பெண்ணையா? முடியாது. என் நண்பரின் மகள் மாயாவைத்தான் கார்த்திக் மணக்க வேண்டும். அதுதான் என் முடிவு என்று உறுதியாக கூறினார். ஹரியின் பிடிவாதத்தால் கார்த்திக் மிகுந்த வருத்தமடைந்தான். திருமண ஏற்பாடுகள் மின்னல் வேகத்தில் நடந்தன. வீடே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. ஆனால் கார்த்திக்கின் இதயம் சிவன்யாவையே தேடியது. தான் நேசித்த பெண்ணை அடைய முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் அவன் தவித்துக் கொண்டிருந்தான். வீட்டின் வெளியே ஒரு மறைவிடத்தில் நின்று சிவன்யாவும் ஸ்ரேயாவும் மாளிகையை உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அக்கா, கார்த்திக்கிற்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. இப்போது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டாள் ஸ்ரேயா. சிவன்யா ஒரு புதிரான புன்னகையுடன், இந்த திருமணம்தான் நாம் அந்த வீட்டிற்குள் நுழைய போகும் வாசல் என்றாள். திருமண நாள் வந்தது. மணமகள் மாயா ஒரு அறையில் பட்டுப்புடவை மற்றும் நகைகளுடன் தயாராகிக் கொண்டிருந்தாள். அப்போது ஜன்னல் வழியாக ஒரு கரும்புகை உள்ளே நுழைந்தது. அது ஸ்ரேயாவின் மாயாஜால சக்தி. மாயா அலறுவதற்குள் ஸ்ரேயா அவளை மயக்கமடைய செய்து ஒரு ரகசிய இடத்திற்கு தூக்கிச் சென்றாள். இப்போது சிவன்யா தன் உருவத்தை மாற்றத் தொடங்கினாள். அவள் மாயாவைப் போலவே உருமாறி அதே மணக்கோலத்தில் கண்ணாடி முன் நின்றாள். யமுனா, உன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய உன் மருமகளாகவே வருகிறேன் என்று சிவன்யா தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அவளது கண்கள் பழிவாங்கும் வெறியில் மின்னின. மேளதாளங்கள் முழங்க மாயா உருவில் இருந்த சிவன்யா மணமேடைக்கு அழைத்து வரப்பட்டாள். கார்த்திக் குழப்பத்துடனும் சோகத்துடனும் அமர்ந்திருந்தான். மணமகள் அருகில் அமர்ந்ததும் கார்த்திக்கிற்கு ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. அவளது அருகாமை அவனுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வை தந்தது.